வணக்கம் நண்பர்களே! மனிதநேயத்தின் ஒரு சின்ன எடுத்துக்காட்டா இந்த வீடியோவ நான் இன்னைக்கு பதிவிடுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில புகழின் உச்சியில இருந்த நடிகை மர்லின் மன்றோ. அவங்கள இந்த உலகம் ஒரு செக்ஸ் சிம்பலா பார்த்தாலும், அவங்களுக்குள்ளேயும் நல்ல விஷயங்கள் எத்தனையோ இருந்ததுங்கிறத பத்தி சொல்றது தான் இந்த வீடியோ. மர்லின் மன்றோ தயாளு குணம் உடையவங்களா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சிவில் ரைட்ஸுக்காக அதாவது தனிமனித சுதந்திரம், சம உரிமை அந்த மாரி ஏகப்பட்ட சிவில் ரைட்ஸுக்காகவும் அவங்க நெறைய பாடுபட்டுருக்காங்க. அவங்க ஆர்ஃபனேஜஸ்க்காகவும், குழந்தைகளுக்காகவும், குழந்தைகள் மருத்துவ செலவுக்காகவும் நெறைய டொனேட் பண்ணியிருக்காங்க. 1954ல ஜப்பானில் உள்ள ஒரு ராணுவ மருத்துவமனையில, அ அமெரிக்க ராணுவ வீரர்கள சந்திப்பதற்காக மர்லின் மன்றோ போறாங்க. அப்ப அங்க ஒரு இளம் சிப்பாய் கமுந்து படுத்த நிலையில இருக்காரு. அவருக்கு முதுகு தண்டு பலமா உடைஞ்சிருக்கு. அவரால நிமிர்ந்து உட்கார முடியாது, உடம்ப அசைக்க முடியாது. ஏன் தலைய கூட திருப்பி பார்க்க முடியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கமுந்து படுத்து, அந்த கட்டிலுக்கு கீழ இருக்க தரை மட்டும் தான். புத்தகங்கள மட்டுமே படிச்சுட்டு, தன்னோட பார்வைக்கு எட்டுன அந்த சுவர்கள மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப சந்திக்கிறதுக்காக வந்த மர்லின் மன்றோ, இந்த வீரர பார்த்த உடனே இவரால எந்திச்சு தன்ன பார்க்க முடியாதுங்கிற நிலைமைய புரிஞ்சுகிட்டு, தன்ன தாழ்த்தி குனிஞ்சு அவர வீரர பார்க்குறாங்க. அந்த சம்பவம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அந்த வீரர அவங்க வந்து ஒரு நோயாளியா மட்டும் பார்க்காம, ஒரு சக மனிதனா பார்த்து குனிஞ்சு அவரோட முகத்த பார்த்து ஒரு அழகான புன்னகைக்கும்போது, அந்த வீரருக்கு அவங்க குடுத்த ஒரு மரியாதையா அது பார்க்கப்படுது. அந்த சம்பவம் அவங்களுடைய பரிவையும், மனிதநேயத்தையும் காட்டுது. என்னதான் புகழின் உச்சியில இருந்தாலும், தன் நிலையில இருந்து இறங்கி அடுத்தவங்களோட கஷ்டத்த புரிஞ்சு நடந்துக்கிறது மனிதநேயம்ங்கிறத அவங்க அழகா புரிய வச்சிருக்காங்க நமக்கு இந்த ஒரு புகைப்படத்துல. நம்மளோட பணமோ, புகழோ, இல்ல அந்தஸ்தோ நம்மள வந்து யார் மனசுலயும் இடம் பிடிக்காது. நம்ம செய்யற செயல் சக மனிதர்களிடம் நம்ம எப்படி பழகுறோங்கிறது தான் வந்து அடுத்தவங்க மனசுல இடம் பிடிக்க உதவுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அனைவரிடமும் அன்பாக இருப்போம். மனித நேயத்தை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.